ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் ஃபஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். சுமதியும் நண்பர்களும். சுமதி, முகிலன், பானு அப்படின்ட்டு 3 பேரும் நண்பர்கள். அவங்க 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா கடலூரில் வசிச்சுட்டு வராங்க. சுமதியின் குடும்பம். கலந்துரையாடி கற்போம். அதாவது சுமதியும் சுந்தரும் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி 2 பேரும் அவங்க அப்பாட்ட ப்ரைஸோடு வராங்க. அவங்க அப்பா கேட்குறாங்க, எந்த போட்டியில் நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், கதை சொல்ல போட்டியில் சுமதி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறான். சுமதி அவங்க அப்பாட்ட சொல்கிறா, அண்ணன் ஓவிய போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸு அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா பார்த்து சொல்கிறாங்க, பாருங்கள், உங்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்தி உள்ளீர்கள், வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு அவங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அடுத்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுலாம் வராங்க, அவங்கள வரவேற்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகலாமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், தேர்வு செய்யலாம். உங்களுக்கு விருப்பமானவற்றை டிக் செய்க. அதாவது 6 படம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், விளாடுறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணிக்கலாம். செகண்டு மாறு வேடம் போட்டிருக்கான் அந்த பையன், ராஜா மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு விளையாடுறது பிடிக்கும் அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கலாம். பாடுறது பிடிக்கும் அப்படின்னா அதை டிக் பண்ணிக்கலாம். வரைகிறது பிடிக்குமா, இல்லைனா டான்ஸ் ஆடுறது பிடிக்குமா, இல்லைனா பாடுறது பிடிக்குமா அப்படின்றது ஒவ்வொரு பிக்சர்லேயும் கொடுத்துருக்காங்க. எந்த ஆக்டிவிட்டிலாம் உங்களுக்கு பண்ணுறது பிடிக்குமோ அதை நீங்கள் டிக் பண்ணணும். வாங்க எழுதலாம். உங்களுக்கு பிடித்தவை. உங்களுக்கு பிடிச்சதை எழுதணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சது எழுதணும். அப்போ உங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து என்ன பிடிக்குமோ அதை எழுதணும். உங்களுக்கு பிடித்தவையில் அவங்களே ஆடுதல் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்புறம் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத எழுதணும். பாடுதல், படம் வரைதல், பல குரல் பேசுதல். உங்கள் நண்பருக்கு பிடித்தவை பேசுதல், நடித்தல், வண்ணம் தீட்டுதல், பரதநாட்டியம் ஆடுதல். உங்கள் இருவருக்கும் பிடித்தது கதை கேட்டல், விடுகதை கூறுதல், காகித உருவம் செய்தல், கண்ணாம்பூச்சி விளையாடுதல். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எழுதணும். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், கண்டுபிடிக்கலாம். குறிப்புகளை கொண்டு திறமைகளை கண்டுபிடித்து எழுதுக. அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன திறமை அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். அவங்களே மேலே கூட பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு, இனிய குரல், கேட்க விரும்புவார்கள், கேட்டு மகிழ்வார்கள். அது என்ன? விடை, பாடல் பாடுதல். அடுத்து, கால்கள் ஆடும், கைகள் அசையும், கண்கள் பேசும். அது என்ன? விடை, நடனம் ஆடுதல். அடுத்து, வண்ணம் எடுப்பேன், வடிவம் கொடுப்பேன், உருவம் படைப்பேன். அது என்னதுன்னா வரைதல். அடுத்து, வினாக்கள் கேட்பேன், குறிப்புகள் கொடுப்பேன், சிந்திக்க வைப்பேன். அது என்னது அப்படின்னா விடுகதை கூறுதல். அடுத்தது, தாள்கள் எடுப்பேன், மடித்து ஒட்டுவேன், அழகு பொருள் செய்வேன். அது என்னது அப்படின்னா காகித உருவம் செய்தல். அடுத்தது, நம்மளே இதே மாதிரி எழுதணும் பாருங்கள். முகபாவனை செய்வேன், கதை மாந்தர் உடை அணிவேன், வசனம் பேசுவேன். அது என்னது அப்படின்னா நடித்தல். நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள், கலந்துரையாடி கற்போம். சுமதி விருந்தினர்களை வரவேற்பதற்காக தன் வீட்டை தூய்மை செய்கிறாள். அங்கே மேலே படத்தை பாருங்கள். சுமதி அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்றதுனால வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுடைய அண்ணன் வீட்டை அலங்கரிக்கிறான். கீழே அந்த படத்தை பாருங்கள். அவங்க அண்ணன் வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணுறாங்க. பாட்டி சமையலுக்கு உதவுகிறார். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாட்டி சமையல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. தாத்தா கடைக்கு சென்று காய்கனிகள் வாங்கி வந்துள்ளார். தாத்தா கடைக்கு போய் காய்கனிலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கான வேலையை மகிழ்ச்சியாக செய்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், தேர்வு செய்யலாம். விருந்தினர்களை வரவேற்கும் நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக.
அதாவது விருந்தினராக வரவேற்கிறாங்க. அந்த நடக்கிற நிகழ்வுகளில் எது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எது ஃபஸ்ட்டு நடக்கும், எது செகண்டு நடக்கும் அப்படின்ட்டு நம்ம வரிசைப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வணக்கம் கூறி அழைத்தல். அதாவது 4வது இருக்கிற படத்தில் 1ன்னு போட்டுட்டு கீழே வணக்கம் கூறி அழைத்தல் 1வது நம்பரில் எழுதணும். அடுத்து 2வது என்ன நிகழ்வு நடக்கும்? தண்ணீர் பருக கொடுத்தல். 2வது பிக்சரில் 2ன்னு போட்டுட்டு கீழே 2ன்னு கொடுத்துருக்க இடத்துல தண்ணீர் பருக கொடுத்தல் அப்படின்ட்டு எழுதணும். 3வது என்ன நிகழ்வு நடக்கும்? கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லி உள்ளே அழைச்சிட்டு போயிடுவோம். அடுத்து தண்ணி கொடுப்போம் அவங்களுக்கு. அடுத்து உணவு பரிமாறுதல், சாப்பாடு கொடுப்போம் அவங்களுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு பிக்சரில் 3ன்னு போட்டுட்டு கீழே 3ன்னு கொடுத்துருக்க இடத்துல உணவு பரிமாறுதல். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அவங்கள என்ன பண்ணி வைப்போம்? நன்றி கூறி வழி அனுப்பி வைப்போம். அப்போது 4வது இடத்துல நன்றி கூறி வழி அனுப்புதல்னு போட்டுட்டு அங்கே 3வது பிக்சராக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த பிக்சரில் 4 அப்படின்ட்டு போடணும். அடுத்து வாங்க எழுதலாம். யார் செய்தார்கள் என எழுதுக. இப்போ ஒரு கதை பார்த்தோம்ல, அதில் இந்த நிகழ்வுகளை யார் செஞ்சா அப்படின்ட்டு எழுத போகிறோம். காய்கனி வாங்கியவர். விடை தாத்தா. தாத்தா தான் கடைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்து சமையல் செய்தவர். விடை அம்மா. தோரணம் கட்டியவர். யார் டெக்கரேஷன்லாம் பண்ணா? அண்ணன். இப்போ விடை அண்ணன். அடுத்த பக்கம் பாருங்கள், சுமதியின் குடும்ப வரைபடம். சுமதியோட ஃபேமிலி ஃபோட்டோ பாருங்கள். முத்து அப்படின்றவர் தாத்தா, சுமதியோட தாத்தா. சங்கரி அப்படின்றவங்க சுமதியோட பாட்டி. அவங்களோட பையன் யார் அப்படின்னா அருண், அதாவது சுமதியோட அப்பா. அவங்களோட பொண்ணு பேர் என்ன அப்படின்னா சுதா, அதாவது சுமதியோட அத்தை. நெக்ஸ்ட்டு அருணோட ஒய்ஃப், அதாவது அவங்களோட மனைவி, அதாவது சுமதியோட அம்மா யார் அப்படின்னா அனிதா. சுமதியோட பிரதர் யார் அப்படின்னா சுந்தர். வாங்க எழுதலாம். சுமதிக்கு சுந்தர் என்பவர் என்ன உறவு முறை? விடை அண்ணன், அதாவது சகோதரன். நெக்ஸ்ட்டு சுமதியின் அப்பாவும் சுதாவின் அண்ணனும் ஒருவர் எனில் அவர் சுந்தருக்கு என்ன உறவு முறை? விடை அப்பா. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுமதியோட அப்பா, அதாவது அருண் அப்படின்றவர் சுமதிக்கு அப்பா, ஆனால் சுதாவுக்கு அண்ணன், அப்படி தானே? அப்போது சுந்தர் அப்படின்றவனுக்கு அவர் யார்? அப்பா தான். ஏன்னா சுமதியும் சுந்தரும் அண்ணன் தங்கச்சி, அப்படி தானே? அப்போது அவங்க சுமதிக்கு அப்பானா சுந்தருக்கும் அப்பா தான். அப்போது விடை அப்பா. அடுத்த கேள்வி, சுமதியின் அப்பா அருண், அருணின் அம்மா சங்கரி. சங்கரி என்பவர் சுமதிக்கு என்ன உறவு? விடை பாட்டி. அதாவது சுமதியோட அப்பா அருண் இருக்காங்கல்ல, அவங்க அம்மா பேர் என்னது? சங்கரி. அந்த அம்மா சுமதிக்கு யார்? பாட்டி. அதை தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது முகிலனின் குடும்பம். கலந்துரையாடி கற்போம். முகிலன் கடற்கரையில் மணல் வீடுகளை கட்டி விளையாடி கொண்டிருந்தான். அப்பா வருவதை பார்த்ததும் அவன் அவரை நோக்கி ஓடி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான். அவன் அம்மா, தாத்தா, ஆச்சி, சித்தப்பா, சித்தி, பாப்பா, வாருங்கள் அப்பா வந்துவிட்டார் என்று அழைத்தான். அப்பா மீன் விற்று சம்பாதித்த பணத்தில் பல பொருள்களை வாங்கி வந்தார். நம்ம முகிலனோட குடும்பத்தை பற்றி இப்போது ஒரு கதை பார்க்க போகிறோம். முகிலன் கடற்கரையில் ஒரு மணல் வீடு செஞ்சு விளாண்டுட்டு இருந்தான். அப்போது அவங்க அப்பா வரதை பார்த்ததும் அவன் ரொம்ப சந்தோஷத்தில் துள்ளி குதித்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்றான். அவங்க அம்மா, தாத்தா, ஆச்சி, சித்தப்பா, சித்தி, பாப்பா எல்லாரையும் இங்கே வாங்க அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவை நோக்கி ஓடி போகிறான். அப்பா என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, அவங்க மீன் விற்று சம்பாதிச்ச பணத்தில் நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்து பாருங்க, மீதமிருந்த பணத்தை அம்மாவிடம் கொடுத்தார். இதை இந்த மாதத்திற்கான சேமிப்பாக வைத்து கொள்ளலாம் என்றார் அம்மா. அன்று மாலை அனைவரும் அப்பாவுடன் சேர்ந்து பாடல்களை பாடி மகிழ்ச்சியாக விளையாடினார். மீன் வாங்கிட்டு வந்ததில்
மீன் வாங்கி மீதி இருந்த காசை வந்து அம்மாட்ட கொடுத்தாரு. அதை வந்து இந்த மாதத்துக்கான சேமிப்பாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக ஆடி பாடி விளாண்டாங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், கண்டுபிடிக்கலாம். முகிலன் வீட்டில் விளையாடிய விளையாட்டை விளையாடுக. முகிலன் வீட்டில் என்ன விளாண்டாங்க? குதித்து குதித்து ஓடி வா, குறிப்பு எடுத்து சுற்றி வா, குறிப்பிற்கான உறவினை கண்டுபிடித்து சேர்த்து வை. இதோ உங்களுக்கான சில குறிப்புகள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உங்கள் பெற்றோரின் மூத்த மகன் உங்களுக்கு யார்? அதாவது உங்களோட அப்பா அம்மாவோட மூத்த மகன் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பையன் உங்களுக்கு யார்? அண்ணன், அப்படி தானே? அப்போது விடை அண்ணன். அப்பாவின் தங்கை உங்களுக்கு யார்? அப்பாவோட தங்கச்சி வந்து உங்களுக்கு யார்? அத்தை. விடை அத்தை. அப்பாவின் அம்மா உங்களுக்கு யார்? அதாவது அப்பாவோட அம்மா உங்களுக்கு யார்? பாட்டி. அடுத்து இதே மாதிரி நீங்களே கொஷின் எழுதி நீங்களே ஆன்சர் எழுதணும். அம்மாவின் தங்கை உங்களுக்கு யார்? விடை சித்தி. அப்பாவின் அண்ணன் உங்களுக்கு யார்? விடை பெரியப்பா. அடுத்து பாருங்க, வாங்க எழுதலாம். உங்கள் உறவுகளை எவ்வாறு அழைப்பீர்கள் என எழுதுக. அதாவது பாட்டியை வேறு எப்படிலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னா அப்பத்தா, ஆச்சி, ஆயா. தாத்தாவை வேறு எப்படிலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னா ஐயா, அப்பப்பா. சித்தப்பாவை வேறு எப்படிலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னா சிற்றப்பன், சின்னப்பா. மாமாவை வேறு எப்படிலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னா மாமன், அம்மான். அத்தையை அத்தைமார், அத்தை அம்மா, மாமி. சித்தியை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா சிற்றன்னை, சின்னம்மா. இப்படிலாம் வேறு பெயர்கள் இருக்குது. ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், பானுவின் குடும்பம். இப்போ நம்ம பானுவோட ஃபேமிலியை பற்றி பார்க்க போகிறோம். கலந்துரையாடி கற்போம். எங்கள் வீட்டில் நான், அம்மா, சிட்டு, கிட்டு, மிட்டு ஆகியோர் உள்ளோம். அதாவது பானுவோட ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாவா. நான், எங்கள் அம்மா, சிட்டு, கிட்டு, மிட்டு அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. சிட்டு அப்படின்றது வந்து அவளோட செல்ல நாய்க்குட்டி. கிட்டுவும் மிட்டுவும் வந்து அவளோட பூனைக்குட்டிகள். அவளோட அம்மா வந்து வங்கி மேலாளர், அதாவது பேங்க் மேனேஜர். ஓகேவா? நான் அம்மாவுடன் பள்ளிக்கு செல்வேன். அவள் வந்து அவங்க அம்மாவோட காரில் ஸ்கூலுக்கு போகிறாள். அம்மா வீட்டிற்கு வரும் வரை நான் என் செல்ல விலங்குகளுடன் விளையாடுவேன். அம்மா வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் அவள் வந்து அந்த நாய்க்குட்டி கூடயும் பூனைக்குட்டி கூடயும் விளையாடுவாள். அம்மாவுக்கு லீவ் இருக்க டேஸ்லலாம் அவங்க 2 பேரும் சேர்ந்து லைப்ரரிக்கு போவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பூங்காக்கும் போவாங்க. லீவில் பார்க்குக்கு போவாங்க. அவள் வந்து சொல்கிறா, எங்களோட விருப்பமெல்லாம் எங்கள் அம்மா புரிஞ்சுக்குவாங்க, எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் அப்படின்ட்டு அவள் சொல்லி இந்த கதையை முடிக்கிறாள். ஓகேவா? அடுத்த பக்கம், வாங்க பேசலாம். உங்கள் வீட்டில் வளர்க்கும் அல்லது வளர்க்க விரும்பும் செல்ல விலங்குகள் எவை? உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்க ஆசைப்படுறது இல்லைனா நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்க விலங்குகளுடைய பெயர்களை எழுத சொல்லியிருக்காங்க. நாய், பூனை. உங்கள் உறவினர்களுடன் விரும்பி சென்ற இடங்கள் எவை? உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பிடிச்சி எந்த இடத்துக்கு போனீங்களோ அந்த இடத்த எழுத சொல்லியிருக்காங்க. கடற்கரை, பூங்கா. ஓகேவா? வாங்க எழுதலாம். எங்கள் அம்மா இனியவர், எனக்கு பிடித்த நல்லவர், செல்ல விலங்கு வளர்ப்பவர், எங்கள் விருப்பம் அறிந்தவர், அன்பாய் பார்த்து கொள்பவர். அடுத்து மீதியை நம்ம எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். எங்கள் அம்மா மிகவும் சிறந்தவர், சிறந்த குணங்கள் கொண்டவர், அன்பும் பாசமும் கொண்டவர், அவரை நானும் நேசிப்பேன். அடுத்தது, வாங்க வரையலாம். உனக்கு பிடித்த செல்ல விலங்கினை வரைந்து வண்ணம் தீட்டி பெயரிடவும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு செல்ல விலங்கை வந்து வரைஞ்சி அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பேர் வைக்கணும். நான் வந்து ஒரு நாய்க்குட்டி வரைஞ்சி அதுக்கு ப்ரூனோன்னு பேர் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கற்றல் பயணம். முகிலனின் குடும்ப வரைபடத்தை உற்று நோக்கி விடையளிக்க. முதல் கேள்வி, செல்வம் என்பவருக்கு
மீனா என்ன உறவு முறை? அதாவது அந்த பிக்சரில் மேலே பாருங்கள், செல்வம் அப்படின்றவருக்கு மீனா என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்காங்க. விடை மகள். அடுத்த 2வது கேள்வி, ஜெயா பாட்டியின் கணவர் முகிலனுக்கு என்ன உறவு முறை? அதாவது முகிலனுக்கு மணி அப்படிங்கிறவர் தாத்தா, அப்படி தானே? அதைத்தான் அவங்க அப்படி கேட்டிருக்காங்க. அடுத்தது, மீனா கவிதா என்பவரை எவ்வாறு அழைப்பார்? மீனா கவிதாவை எப்படி கூப்பிடுவா? விடை பெரியம்மா. அடுத்த கேள்வி, முகிலனுக்கு மாலா என்பவர் என்ன முறை? விடை சித்தி. முகிலன் செல்வம் என்பவரை எவ்வாறு அழைப்பார்? முகிலன் செல்வமை எப்படி கூப்பிடுவா? விடை சித்தப்பா. அடுத்து, வாய்மொழி வினா. குடும்ப விழாவில் சந்தித்த உறவினர்களை பற்றி வகுப்பறையில் பகிரவும். அதாவது உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்த்த உங்கள் ரிலேட்டிவ்ஸை பற்றி உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், செயல் திட்டம். செய்தித்தாள்களை கொண்டு புகைப்பட சட்டம் உருவாக்கவும். அதில் குடும்ப படத்தை ஒட்டி வகுப்பறை கலைக்கூடத்தில் காட்சிப்படுத்தவும். அதாவது ஒரு ஃப்ரேம் மாதிரி நீங்கள் பண்ணணும். நியூஸ் பேப்பரை வச்சு க்ரியேட் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவையும் அதில் ஒட்டி நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் வைக்கலாம். ஓகேவா? அடுத்தது, நான் கற்றவை. நான் தெரிந்து கொண்டதை வண்ணமிடுவேன். அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது தெரியும் அப்படின்னா நீங்கள் அதில் கலர் அடிக்கலாம் அந்த ஸ்டாரில். எனது குடும்ப உறவு முறைகளை புரிந்து கொண்டு உறவு பெயர்களை கூற முடியும். அதாவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உங்களுக்கு யார் அப்படின்ட்டு சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் அதை கலர் பண்ணிக்கலாம். எனது திறமையை அறிந்து கொண்டு வெளிப்படுத்த முடியும். உங்களுக்கான டேலண்ட் என்ன அப்படின்றத நீங்களே அறிஞ்சிக்கிட்டு உங்களால் அதை வெளிக்காட்ட முடியும். டான்ஸிங், சிங்கிங் இந்த மாதிரி உங்களால் வெளிக்காட்ட முடியும் அப்படின்னா அதையும் நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், வாங்க எழுதலாம். பாபு பாடல் பாடினான். பல்லவி பல்லாங்குழி விளையாடினாள். மதன் மட்டைப்பந்து விளையாடினான். சித்ரா சித்திரம் வரைந்தாள். நான் நடனமாடினேன். கலையரசி கவிதை எழுதினாள். கலையரசன் கதை எழுதினான். கவிதா கதை படித்தாள். பாலா படம் வரைந்தான். அடுத்தது, தேர்வு செய்யலாம். வகுப்பறை நிகழ்வுகளை உற்று நோக்கி சரியான செயலுக்கு டிக் செய்க. அதாவது நம்ம வகுப்பறையில் நடக்கிற 4 செயல் கொடுத்துருக்காங்க. இதில் சரியான செயல் எது அப்படின்றத டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு செயல் சரியான செயல். 2வது செயல் ஃபுல்லாக சண்டை போட்டுட்ருக்காங்க, அதனால் நம்ம அதை டிக் பண்ணக்கூடாது. 3வது படத்துலையும் ஒரு பையன் குதித்து விளாண்டுட்ருக்கான், அதுக்கு எல்லோரும் கை தட்டிகிட்டு இருக்காங்க, அதுவும் நம்ம டிக் பண்ணக்கூடாது. 4வது படம் பாருங்கள், எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சிட்ருக்காங்க, அப்போது அது டிக் பண்ணுறோம், ஏன்னா அது சரியான செயல். அடுத்தது, சிந்தித்து எழுதலாம். வரிகளை படி, பதிலை தேர்ந்தெடு. டேவிட் நாள்தோறும் ஓவியம் வரைய விரும்புவான். கலா நாள்தோறும் ஓடுவதற்கு பயிற்சி செய்வாள். டேவிட் டெய்லியும் வரைகிறதுக்கு ஆசைப்படுவான். கலா டெய்லியும் ஓடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், டேவிட் வளர்த்து கொள்ள விரும்பும் திறமை எது? விடை வரைதல். அவன் டெய்லியும் வரைஞ்சி தானே ப்ராக்டிஸ் பண்ணுறான், அப்போ அவனுக்கு எந்த திறமை வளர்த்துக்கொள்ள ஆசைப்படுவான்? வரைதல். செகண்ட் கொஷின், கலா எந்த போட்டியில் வெற்றி பெற பயிற்சி செய்தாள்? அவள் டெய்லியும் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுறா, அப்போ அது எதுக்கு? விடை ஓட்டப்பந்தயம். அடுத்தது, கற்றல் பயணம். புதிர்களை கண்டுபிடித்து சரியான சொற்களை கட்டத்தில் நிரப்புக. கொடுத்துருக்க புதிருக்கு கரெக்டான விடையை கண்டுபிடிச்சி அங்கே கொடுத்துருக்க கட்டத்தில் நம்ம விடையை எழுத போகிறோம். மேலிருந்து கீழ் பாருங்கள். ஃபஸ்ட்டு, கதாபாத்திரமாக நடிப்பது. விடை நடிப்பு. அதை மேலிருந்து கீழ் 1ஆம் நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள், அதில் எழுதணும். 2வது கேள்வி, இனிமையான குரலில் பாடுவது. விடை பாடல்.
2ன்னு போட்டிருக்க இடத்துல மேலிருந்து கீழே நம்ம பாடல் அப்படின்ட்டு எழுதணும். படங்களை வரைவது. விடை ஓவியம். 3ன்னு போட்டிருக்க இடத்துல நம்ம ஓவியம்னு எழுதணும். அடுத்து இடமிருந்து வலம். இசைக்கு ஏற்ப உடலை அசைத்து ஆடுவது. விடை நடனம். இடமிருந்து வல எழுதணும். 4ன்னு போட்டிருக்க இடத்துல நடனம் அப்படின்ட்டு எழுதணும். அடுத்த 5வது கேள்வி, புதியதை உருவாக்குவது. விடை படைப்பு. கீழே 5வது நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள், அதில் நம்ம படைப்பு அப்படின்ட்டு எழுதணும். அடுத்த கேள்வி வாய்மொழி வினா. நீங்கள் வீட்டில் விரும்பி செய்யும் செயல்களை பகிரவும். விடை செடிக்கு தண்ணீர் ஊற்றுதல். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எது ரொம்ப விரும்பி செய்வீங்க, எந்த செயல் செய்வீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை சொல்லணும். ஓகேவா? அடுத்து செயல் திட்டம் ஆக்டிவிட்டி. உங்கள் நண்பர்களுடன் இணைந்து வகுப்பறை விதிமுறைகளை மின் அட்டைகளில் எழுதி வகுப்பறை கலைக்கூடத்தில் காட்சிப்படுத்தவும். அதாவது மின் அட்டைகளில், அதாவது ஃப்ளாஷ் கார்டு இருக்குல்ல, அதில் வகுப்பறை விதிமுறைகளை எழுதணும். பேசாதிருங்கள், அந்த மாதிரி ஒவ்வொரு விதிமுறை இருக்கும்ல, அதை நீங்கள் ஃப்ளாஷ் கார்டில் எழுதி உங்கள் கிளாஸில் நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணலாம். அடுத்து நான் கற்றவை. நான் தெரிந்து கொண்டதை வண்ணமிடுவேன். பிறருடன் பகிர்ந்து செய்யும் பணிகளில் மகிழ்ச்சியுடன் பங்கேற்க முடியும். வகுப்பறையின் நடைமுறைகளை அறிந்து அவற்றை பின்பற்ற முடியும். இது 2த்தையும் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். அடுத்த பக்கம், நானே செய்வேன். நிலாவின் குடும்ப வரைபடத்தை உற்று நோக்கி விடையளிக்க. மேலே நிலாவோட ஃபேமிலி குரூப் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நல்லா பார்த்து கீழே கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், நிலாவின் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை டேஷ். விடை 9. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 9 பேர் இருக்காங்க. 2வது கேள்வி, இனியாவின் மாமா மகள் டேஷ். விடை நிலா. அன்பு குமரேசன் என்பவரின் டேஷ். அன்பு குமரேசனுக்கு யார்? பேரன். குயிலி என்பவர் விக்ரம் என்பவரின் டேஷ். விக்ரமுக்கு குயிலி அப்படின்றவங்க யார்? விடை தங்கை. நிலாவின் அத்தையுடன் பிறந்த சகோதரர் இனியாவிற்கு டேஷ். விடை மாமா. 2வது கேள்வி பாருங்கள், வாய்மொழி வினா. உங்கள் வீட்டில் அனைவரும் பகிர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் எவை? நீங்கள் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்வீர்கள் என்பதை கூறவும். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன வேலை செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து செய்கிற வேலை என்னது? சமையல். நீங்கள் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்வீர்கள்? விடை காய்கறி எடுத்து கொடுப்பேன், வெங்காயம் தோல் உரிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.